நாடாளுமன்ற கூட்டத்தொடர் 175 கோடி ரூபாய் இழப்பு. நாடாளுமன்றத்தோட மழைக்கால கூட்டத்தொடர் இந்த ஆண்டு ஜூலை மாதம் 20ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றுச்சு. 25 நாட்கள் நடைபெற்ற கூட்டத்தொடர்ல வெறும் 19 அமர்வுகள் தான் நடைபெற்றிருக்கு. அதுலயும் 12 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. தொடர்ந்து ஏற்பட்ட அமளி, ஒத்திவைப்புகள், வெளிநடப்புகள்னு நாடாளுமன்ற செயல்பாட்டு நேரமும் பெருமளவுல முடங்கியிருக்கு. இந்த கூட்டத்தொடர்ல சுமார் 7023 நிமிடங்கள் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டதாகவும் அதனால ஏற்பட்ட இழப்பின் மதிப்பு சுமார் 175 கோடியே 57 லட்சம் ரூபாயும் கணக்கிடப்பட்டது. அப்படின்னா இந்த 19 நாட்கள்ல நடந்தது என்ன, அரசு சொல்றது என்ன, எதிர்க்கட்சிகள் சொல்றது என்ன, உண்மையில யாருக்கு இது வெற்றி, யாருடைய பணம் இங்க வீணாச்சு, இதையெல்லாம் தான் இந்த ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நாள்ல இருந்தே நீட் வினாத்தாள் கசிவு, வெளிநாட்டு நன்கொடைகள் ஒழுங்குமுறை திருத்த மசோதா விவகாரம், அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை விவகாரம், தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட பல பிரச்சனைகளை எதிர்க்கட்சிகள் எழுப்பி அமளி செஞ்சாங்க. குறிப்பா நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக ஜந்தர் மந்தர்ல கரப்பான்பூச்சி ஜனதா தளம் போராட்டம் நடத்த சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் காலவரையற்ற உண்ணாவிரதத்தை அறிவிச்சாரு. மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலகணும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வச்ச போதும் மத்திய அரசோட பிரதிநிதிகள் யாரும் பேச்சுவார்த்தைக்கு முன்வரல. 20 நாட்களை உண்ணாவிரதம் எட்டியிருந்த நிலையில கொந்தளிச்ச இளைஞர்கள் டெல்லி நோக்கி வரைஞ்சாங்க. ஜூலை 20ஆம் தேதி நாடாளுமன்றம் கூட இருந்த நிலையில நாடாளுமன்றம் நோக்கி பேரணியை தொடங்கிய இளைஞர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டாங்க. இது நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் கொந்தளிப்பை ஏற்படுத்த பரபரப்போடு தொடங்குச்சு நாடாளுமன்றம். பாஜகவின் வரலாற்றுல முதல் முறையா இளைஞர்களின் குரலுக்கு பணிஞ்சு அமைச்சர் ஒருவர் பதவி விலகினதை தொடர்ந்து நாடாளுமன்றம் இயல்புக்கு திரும்பிச்சு. ஆனாலும் நாள்தோறும் போராட்டமாவே இருந்துச்சு. மேலும் ஒத்திவைப்புகளால அடிக்கடி முடங்குச்சு. இதனால 19 அமர்வுகள் மட்டுமே நடந்தது. அதுவும் முழுசா நடக்கல. விவாதம் நடத்த வேண்டிய நேரம், கேள்வி கேட்க வேண்டிய நேரம், அரசை பொறுப்பேற்க செய்ய வேண்டிய நேரம்னு எல்லாம் வீணடிக்கப்பட்டுச்சு. மக்களவை திட்டமிட்ட நேரத்துல 19%, மாநிலங்களவை 39% தான் நடந்துச்சு. அதன் உச்சமா சுமார் 7023 நிமிடங்கள் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டதா கணக்கிடப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷ நாடாளுமன்ற நேர மதிப்பு சுமார் 2.5 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அடிப்படையில பார்க்கிறப்ப ஒரு மணி நேரத்துக்கு 1.5 கோடி, 6 மணி நேரம் கொண்ட ஒரு நாள் அமர்வுக்கு 9 கோடி செலவாகுது. இந்த முறை 7023 நிமிடங்களுக்கு மேல முடங்கின நாடாளுமன்றத்தால ஏற்பட்ட இழப்பு சுமார் 175 கோடி ரூபாயா இருக்கு. இது அரசு நேரடியா அந்த தொகையை வீணாக்கிருச்சுன்னு அர்த்தம் இல்ல. முடங்கின நாடாளுமன்ற நேரத்தின் மதிப்பு தான் 175.6 கோடி ரூபாய். அந்த பணம் யாருடையது? மக்களோட வரி பணம் தான். அமளிகளுக்கு நடுவுல இந்த கூட்டத்தொடர்ல பல முக்கிய மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டுச்சு. பொது தேர்வுகள் முறைகேடுகளை தடுத்தல் திருத்த மசோதா, உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் மசோதா, தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா உள்ளிட்ட பல மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு. சில மசோதாக்கள் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியிலையும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. சில மசோதாக்கள் விவாதமே இல்லாம அல்லது போதிய அளவு விவாதிக்கப்படாம நிறைவேற்றப்பட்டதா எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. அதே நேரத்துல வெளிநாட்டு நன்கொடைகள் ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2 அவைகளின் கூட்டு குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. தொகுதி மறுவரையறை, ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரியான நாட்டுக்கு தீங்கு விளைவிக்கிற 5 மசோதாக்களை அறிமுகப்படுத்தப்பட விடாம தடுத்துட்டோன்னு காங்கிரஸ் பெருமைப்படுது. ராகுல் காந்தியால தான் நாடாளுமன்றத்தின் நேரம் வீணடிக்கப்பட்டதா கடுமையா சாடுற பாஜக, எதிர்க்கட்சி தலைவர் கூட்டத்தொடர்ல விவாதங்களை புறக்கணிச்சுட்டு வெளிநாட்டுல அரசியல் அறிக்கைகளை வெளியிடுறாருன்னு புகார் கூற பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் நாடாளுமன்ற நடவடிக்கைகள்ல கலந்து கொள்ளாததை சுட்டிக்காட்டி அவங்க பொறுப்பை எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கிறாங்க. சபாநாயகர் ஓம் பிர்லா கூட்டத்தொடரின் முடிவுல வழக்கமா மக்களவையின் செயல்பாடுகள் பத்தி சுருக்கமா உரையாற்றும் நடைமுறையை தவிர்த்தாரு. கடைசி நாள் அவை நடவடிக்கைகள் தொடங்கின உடனேயே கூட்டத்தொடருக்கு முற்றுப்புள்ளியும் வச்சாரு. பல மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டது வெற்றின்னு மத்திய அரசும், சில மசோதாக்களை தடுத்தது வெற்றின்னு எதிர்க்கட்சிகளும் சொல்லிக்கிறாங்க. ஆனா இந்த கூட்டத்தொடர் பத்தி கேட்க வேண்டிய கேள்வி யார் வென்றாங்க, யாருக்கு பின்னடைவு அப்படிங்கிறது மட்டும் இல்ல,
ஜனநாயகத்தின் ஆலயமான நாடாளுமன்றம் எவ்வளவு நேரம் செயல்பட்டது, மக்களின் பிரச்சனைகள் எவ்வளவு நேரம் விவாதிக்கப்பட்டது, 175 கோடி ரூபாய் மதிப்பிலான நாடாளுமன்ற நேர இழப்பிற்கு யார் பொறுப்பு அப்படிங்கிறதா. எனவே மக்களுக்கு வெற்றி என்று சொல்ல என்ன மிச்சம்? அதுதான் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் விட்டு செல்லும் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு.